ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் செய்ய போகிறோம். டேஸ்டியான தயிர் சாதம். அதுக்கு நம்ம குழந்தைய வேக வச்ச சாதம் கொஞ்சம் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் எடுத்துக்கிடுவோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், ஒரு கிண்ணம் கெட்டி தயிர், மாதுளம்பழம் கொஞ்சம், ஆப்பிள் கொஞ்சம். நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம மாதுளம்பழமும் ஆப்பிளும் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி. இப்போ நம்ம தாளிச்சதை இதில் போட்டு ஒரு கிண்ணம் கெட்டி சாதத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் நைஸ் நம்ம இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் பால் ஊற்றி, இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நம்ம பால் ஊற்றி கலக்கணுன்னா இந்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ நமக்கு தயிர் சாதம், டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான தயிர் சாதத்தோடு நம்ம சோயா பீன்ஸ் வச்சு சுண்டை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட லெமன் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள். ஓகே, பாய்.